refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. ஜிடி vs ஆர்சிபி குவாலிஃபயர் 1 ஐபிஎல் 2026 பிளே ஆஃப்ஸ் இன்னைக்கு ஆரம்பிக்குது. இந்த மேட்ச்ல யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, எப்படி போகுது இந்த மேட்ச் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மை டியர் buddies, ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ ஜிடி vs ஆர்சிபி பிளே ஆஃப்ஸ் இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கிறாங்களா அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரெண்டு பேரும் பிளே ஆஃப் சந்திக்க போகிறாங்க. 2022 ஐபிஎல் விளையாடிட்டு இருக்கிற குஜராத் டைட்டன்ஸ் இதுக்கு முன்னாடி 2 முறை பிளே ஆஃப்ஸ் வந்திருக்குது. அவங்க முதல் முறை ஐபிஎல்ல உள்ள வந்து 2022 வந்தாங்க, அப்புறம் 2023, 2024 வரல, திரும்ப 2025. இந்த மாதிரி 3 வருஷம் வந்துட்டு பிளே ஆஃப்ஸ்குள்ள வந்திருக்கிறாங்க குஜராத் டைட்டன்ஸ். இதுல முதல் முறையும் சரி, இரண்டாவது முறையும் சரி, அவங்க பிளே ஆஃப்ஸ் வந்தது எப்படி அப்படின்னா 2022 and 2023 குவாலிஃபயர் 1 தான் அவங்க விளாட்னாங்க. அந்த குவாலிஃபயரை 1 விளாட்ன 2022 டேரெக்டாக அதை ஜெயிச்சு அவங்க ஃபைனல்ஸ்க்கு போயிட்டாங்க. ஆனால் 2023 சிஎஸ்கே கூட குவாலிஃபயர் 1 விளாடி அதில் தோற்று போய் அதுக்கப்புறம் அவங்க போய் குவாலிஃபயர் 2 விளாடி தான் திரும்பவும் அவங்க ஃபைனலுக்குள்ளே வந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸோட. அதுலேயும் தோற்று போனாங்க. பட் ஆனால் இந்த குவாலிஃபயர் 1 விளாடின 2 வருஷமும் அவங்க ஃபைனலுக்கு போய்க்கிறாங்கன்றது நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2 என்ன அப்படின்னா, அவங்க குவாலிஃபயர் 1 விளாடாத அந்த 2025 என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஃபைனலுக்கு வரல. எலிமினேட்டரில் டேரெக்டாக முதல் டீம் டு கெட் எலிமினேட்டடாகவும் ஆகிட்டாங்க. ஸோ அந்த குவாலிஃபயர் 1 தான் அவங்களுக்கு பெரிய லக்காக இருந்திருக்குது. அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கான்ஃபிடென்ஸில் ஹையாக இருக்கிற ஜிடி குவாலிஃபயர் 1 விளாடுது அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபைனலுக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகளை கொண்டதாக இருக்குது. இது ஒரு பக்கம். சரி, ரைட்டு. ஆர்சிபி அப்போ என்ன மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் மிக்ஸ்டு. பட் ஆனால் அவங்க ஃபைனலுக்கு பல முறை வந்த டீம், ஃபைனலில் வந்து தோற்று போன டீமாகவும் இருந்திருக்கிறாங்க. பட் ஆனால் ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ குவாலிஃபயர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் ஹெவி பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்றது நம்ம நம்பலாம். இப்போ வர பேட்டிங்கில் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஆர்சிபியாகவும் நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் இது வந்து இந்த முறையும் இன்னும் வழக்கம் போல் வந்து இவங்க குவாலிஃபயர் 1 ஒரு பெரிய ஹை ஸ்கோரிங் மேட்ச் அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட், தரம்ஷாலாவில் இந்த மேட்ச் நடக்குது. தரம்ஷாலாவில் இதுக்கு முன்னாடி இந்த டீம்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி ஆஸ் அப்பர் ஹேண்ட். ஏன்னா நிறைய மேட்சஸ் அவங்க தரம்ஷாலா விளையாடிருக்காங்க, நிறைய ப்ராக்டிஸ் அவங்களுக்கு இருக்குது. தரம்ஷாலா பிச் எப்படி பிஹேவ் பண்ணுறதுலாம் இன்னும் கொஞ்சம் குஜராத்தோட அதிகமாக தெரிஞ்ச ஒரு டீமாக இருக்கிறாங்க. பட் பிளேயர்ஸாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற பிளேயர்ஸும் ஜிடியை பொறுத்த வரைக்கும் அவங்க மற்ற ஃப்ரான்ச்சைசிஸை விளையாடினப்ப அவங்களும் தரம்ஷாலாவில் விளையாடிக்காங்க. பட் ஓவராலாக ஒரு ஃப்ரான்ச்சைஸின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஆஸ் அப்பர் ஹேண்ட் இன் தரம்ஷாலா. பட் இந்த 2 டீமுக்குமே தோதான ஒரு பிச்சுன்னு தான் சொல்லணும் நம்ம தரம்ஷாலாவை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா தரம்ஷாலாவில் ஹை ஸ்கோரிங் வென்யூ அது. 2 டீம்லையுமே பேட்டிங் வந்து வெறித்தனமான ஒரு பேட்டிங் கொண்ட டீம். அதனால் வந்துட்டு 2 டீம்னாலையுமே இங்கே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கை. பட் இப்போ இந்த 2 டீமுக்கு நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய கம்பேரிசன் என்ன அப்படின்னா, யார் பேட்டிங்கில் ஸ்ட்ராங், யார் பவுலிங்கில் ஸ்ட்ராங், யார் ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஸ்ட்ராங், யார் சேசிங்கில் ஸ்ட்ராங், இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி குவாலிஃபயர்ஸில் வந்துட்டு ஹை ப்ரெஷர் மேட்ச்சில் யார் அந்த ப்ரெஷரை நல்லா அப்சார்ப் பண்ணுறான்ற அந்த ஃபேக்டருக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ப்ரெஷர் ஃபேக்டரை பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த பேட்டிங் ஃபர்ஸ்ட் அண்ட் அந்த ஹை ஸ்கோரிங் யாருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு சேசிங்க்கு பேர் போன டீம். இந்த சேஸ் மாஸ்டர் விராட் கோலி அந்த டீமுக்குள்ள இருக்கிறார். கடைசி வரைக்கும் அவங்களால வந்துட்டு அந்த டீமில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸ்னாலையுமே ஆட முடியும். அது இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன் அப்படின்னா விராட் கோலி ஒரு பக்கம் ஒரு சேஸ் மாஸ்டர், கடைசி வரைக்கும் அவர் பிளான் பண்ணி அந்த சேஸ் அழகாக எடுத்துகிட்டு போவாருன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அந்த டீமில் மற்ற வீரர்களுமே இந்த சீசனில் ஓரளவுக்கு பேட்டிங்கை கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒருவேளை அவங்களுடைய டாப் ஆர்டர் கிளிக் ஆகாமல் போயிடுச்சுனாலும் கூட, இப்போ வந்து விராட் கோலி அடிக்கலை, தேவ்தத் படிக்கல் அடிக்கலை, அவங்களுடைய ரஜத் படித்தர் கேப்டனும் அடிக்கலை, டாப் 3 போயிடுச்சுன்னு சொன்னால் கூட டிம் டேவிட் அந்த டீமில் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அடிச்சிருக்கிறாரு. குருணால் பாண்டியா கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காரு. சிச்சுவேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் அவருக்கு அமைஞ்சிருக்குதோ அங்கெல்லாம் வந்த வாய்ப்புகளை தவற விடாமல் நல்லா அடிச்சிருக்கிறாரு வெங்கடேஷ் ஐயர். ஸோ இந்த மாதிரி இவங்களுடைய பேட்டிங் என்ன ரொமாரியோ ஷெப்பர்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்படி வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் ரன்ஸ் அங்கங்கே போயிருக்குது அப்படின்ற அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை காட்டும். இப்போ இதே நீங்கள் குஜராத் டைட்டன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் 3 போயிடுச்சு அப்படின்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் அவங்க டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்களுக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் செட் ஆகும். கடைசி வரைக்கும் இந்த 3 பேர் அப்படியே நின்று விளையாடி அவங்க அடிச்சிட்டாங்கன்னா செட் ஆகிடும். பட் ஆனால் செகண்ட் பேட்டிங் பண்ண போய் சேஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா அந்த மற்ற வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்றது கொஸ்டின். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த சீசனில் எக்ஸ்போஷர் கிடைக்கல. 600+ ரன்ஸை நம்ம சுப்மன் கில்லும் கேப்டன் ஆகிய அவரும் நம்ம சாய் சுதர்ஷன் 2 பேரும் சேர்ந்து அடிச்சு முடிச்சிடுறாங்க. அப்போ இதுலேயே உங்களுக்கு ஒரு 1200+ ரன்ஸ் வந்ததுக்கப்புறமா ரிமைனிங் ரன்ஸை கொஞ்சம் பட்லரும் அடிச்சு முடிச்சிட்டாரு. இந்த டாப் 3 தாண்டி யாருமே 100 ரன்னுக்கு மேலே கூட இந்த சீசனில் அடிக்கலை. இதுதான் வந்து இந்த டீமில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா அவங்க எல்லாருமே அதிகபட்சம் 4வது இடத்துல இருக்கிற பார்த்தீங்கன்னா 96 98 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி லெஸ் தேன் 100 ரன்ஸ் தான் மற்ற ஒவ்வொரு பிளேயர்ஸும் தனித்தனியாக வந்து அடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த டாப் 3 பிளேயர்ஸ்க்கு இருக்கிற அந்த எக்ஸ்போஷர் இந்த சீசனில் அந்த டச் யாருக்குமே மற்ற வீரர்களுக்கு இல்லைன்றது தான் ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு ஹை ஆக்டேன் பிளே ஆஃப்ஸ் மேட்ச்சில் சேசிங்லாம் விடப்பட்டாங்க அப்படின்னா
கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தான் அவங்களுக்கு போகும். அதனால் குஜராத் டைட்டன்ஸ் டாஸை வின் பண்ணாலும் சரி பண்ணலாலும் அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவங்களுக்கு அமைஞ்சதுன்னா பெஸ்ட்டு. செகண்ட் பேட்டிங் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரில. நீங்கள் ஷாருக் கானுக்கு இந்த சீசனில் எக்ஸ்போஷர் கிடையாது. அவங்க டீமில் ராகுல் தேவாட்டியாக்கு பெரிய எக்ஸ்போஷர் இல்லை. கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸில் அவரும் பெருசாக கிளிக் ஆகலை. ஸோ இந்த எல்லா கன்சர்னுமே அவங்களுக்கு இருக்கும். பெரிய பிரச்சனை எங்கே ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னா அது வாஷிங்டன் சுந்தர் பொறுத்த வரைக்கும். இந்த டாப் 3 தாண்டி வாஷிங்டன் சுந்தர் வந்து ரொம்ப சூப்பராக அவங்களுக்கு வந்து விளையாடி கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் அங்கே இந்த 4 பேர் விளையாடுவாங்க. ஆனால் அங்கே ஒரு 7 பேர் வரைக்கும் நீங்கள் சொல்லலாம். விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், ரஜத் பட்டிதர், டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட், குருணால் பாண்டியா, வெங்கடேஷ் ஐயர் ஒரு 7 பேர் இந்த சீசனில் நல்ல எக்ஸ்போஷர் பேட் ஃப்ளோவில் இருக்கிறாங்க. ஸோ இது அவங்களுக்கு பேட்டிங் ப்ளஸ் அமையும். ரைட், கோயிங் டு த பவுலிங் டிபார்ட்மெண்ட். பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியில் அதே மாதிரி அகைன் செலக்டிவாக ஒரு 2-3 பேர் நல்லா போட்டுக்கிறாங்க. அது ரசிக் சலாமா இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம புவனேஸ்வர் குமாராக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து செலக்டிவ் பவுலர்ஸ், குருணால் பாண்டியா ஸ்பின்ல இந்த மாதிரி போயிருக்குது, ஜாஷ் ஹேசல்வுட்னு. பட் ஆனால் இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3-4 பேரை தாண்டி வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சவங்க நல்லா போட்டிருக்காங்க. ஜேசன் ஹோல்டர் ஓரளவுக்கு நல்லா போட்டிருக்கிறாரு. ரப்பாடா இந்த சீசன்லேயே அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்கிறாரு. ரஷீத் கான் இருக்கிறாரு. வாஷிங்டன் சுந்தர் இருக்கிறாரு. ஸோ அவங்களுடைய பவுலிங் வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா வைடாக வந்து போகுது. ராகுல் தெவாட்டியா இப்படி யார் வேணாலும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஓப்பனிங்கை கிரியேட் பண்ணி கொடுக்க முடியுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க வந்து உள்ள வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதில் முக்கியமாக ரபாடாவோட பவுலிங் இந்த சீசனில் ஒரு பெரிய ரெவல்யூஷனை காட்டியிருக்கிறாரு. நிறைய வந்து அந்த ஒரு புது ஸ்டைலில் அவர் கொண்டு வந்து அந்த பாலை போட்டிருக்காரு. அதாவது என்ன அப்படின்னா அந்த டிப்பிங் யார்க்கர், பட் ஆனால் வந்து நல்லா லாஃப்ட் பண்ணி ஃப்ளைட் பண்ணி அது மேலேருந்து வந்து ஒரு இன்க்ளைண்டாக ஒரு ஆர்க் மாதிரி வந்து இங்கே விழும். அந்த ஆர்க் வரும்போது அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அடிக்க போனீங்க அப்படின்னா அது ஒரு எசக்கு பசக்கான ஸ்பீடில் போய் ஸ்டம்ப் வந்து காணாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய போல்டெலாம் எடுத்திருக்காரு அவர். ஸோ அதனால் ரபாடாவோட பவுலிங் வெர்சஸ் ஆர்சிபியோடைய பேட்டிங் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய டஃப் காம்படிஷனாக இருக்கும். பட் ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோடைய பவுலிங் கொஞ்சம் வந்துட்டு ஓகேவாகுது. பட் ஜிடியோட பவுலிங் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பேலன்ஸை கொடுக்குது இந்த குவாலிஃபயர் 1 பொறுத்த வரைக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த குவாலிஃபயர் 1 பார்த்தீங்கன்னா மோராலஸ் இந்த ஃபஸ்ட்டு ஸ்பாட்டில் இருக்கிற டீமுக்கும் செகண்ட் ஸ்பாட்டில் இருக்கிற டீமுக்குமே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவங்க ஒரு 22 பாயிண்ட் எடுப்பாங்க, இவங்க ஒரு 16 பாயிண்டில் குவாலிஃபை இருப்பாங்க. ஆனால் இந்த தடவை அப்படி கிடையாது. நீங்கள் டாப் 4 டீம்ஸே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 18-16 இப்படியே வந்து முடிஞ்சிருக்குது. ஸோ ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்குது. இந்த டோர்னமெண்ட் முழுக்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்து எல்லா டீம்ஸும் தான் இங்கே டாப் 4 வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்குது. அவங்களுக்கு அவைலபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சரி, டேலண்ட்டும் சரி, இங்கே ஒரு ப்ளஸ் இருந்தால் அங்கே ஒரு மைனஸ், இப்படி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் வந்துட்டு ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூவான தரம்ஷாலாவில் அப்படிங்கும்போது 200+200+ ரன்ஸை வந்து ஒரு 400+ ரன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அதில் ஒரு 10 or 15 ரன்ஸ் வித்தியாசத்தில் இந்த மேட்ச் லாஸ் ஆனால் கூட நம்ம பார்க்க முடியும். அப்போ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றது தான் வந்து எக்ஸ்பெக்டேஷன். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி போக போகுது அப்படின்றத. குவாலிஃபயர் 1 உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? நீங்கள் யாரை நினைக்கிறீங்க ஜெயிப்பாங்க அப்படின்றது? ஆர்சிபியா நம்மளுடைய குஜராத் டைட்டன்ஸா? இந்த 2 பேரில் யாருக்கு ஹெவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதாக உங்களுடைய கருத்துக்கள்ன்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் போலாம். ஓகே பாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust Meriba.